தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு சொல்லவும் முடியாது. இடுப்புலேருந்து எலும்பு இங்கேருந்து எடுத்தாங்க. கால் உடஞ்சிச்சு அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒரு மாதிரி. பெரிய கம்பி தான் வச்சுருக்காங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுதான் வச்சிருக்கீங்க. ஃபுல்லாக ரத்தம், ஒன்றுமே புரியல எனக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல. தினேஷ் பவி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, எனக்கு கால் ஆக்சிடென்ட் ஆனது தான், அது எப்படி ஆயிடுச்சு, எப்படி போய் நான் ஆக்சிடென்ட் ஆனேன், எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி சொல்கிறதுனா, இப்போ இவங்களால தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு சொல்லவும் முடியாது. இவங்க அந்த டைமில் ஃபோன் பண்ணியிருந்தா ஆயிருக்காது. நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும். டீ கடைக்கு போனோம். நான் மட்டும்தான், நானே என் தம்பி, என் 2 தம்பி, நானே 3 பேர் போனோம். ஃப்ரெண்டில் தான் போனோம். அப்போ இவங்களுக்கும் சண்டை. என்ன சண்டைமே சண்டே ஆயிடுச்சு. நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். சண்டை போட்டு அப்படியே ஒரு மாதிரியாக மனசு கஷ்டமாயிடுச்சு. சரி போய் டீ கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு டீ போயிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து கிளம்புனேன். அப்பயும் ஃபோன் பண்ணேன், எடுக்கலை. அப்போ எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண உனக்கு? அவன் ஃபோன் பண்ணேன், ஆனால் எடுக்கல. அன்றைக்கி ஃபுல்லாக என்கிட்ட பேசுறது தானே. அன்றைக்கி பேசினா ஆனால் போயிருக்க மாட்டேன். அன்றைக்கி ஃபோன் பண்ணேன், எடுக்கவே இல்லை அவங்க. நானும் போய் டீ கடைக்கு போய்ட்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் மைண்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என் மேலே தான் தப்பு. அப்படியே எதிர்த்தாப்புல ஒரு ஜீப் ஒன்று வந்துச்சு. ஒரு மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு, எத்தனை போய் விட்டுலாமா ஜீப்பில் அப்படின்னு தோணினே இருந்துச்சு. சரி விட்றான்னு சொல்லிட்டு எத்தனை போய் ஒரு ஜீப்பில் அப்படியே ஒரே குத்து தான். அந்த பம்பரே என் ஃப்ரெண்ட் ஒன்று இருந்துச்சுல, அது கால் பம்பர் நடுவில் என் கால் மாட்டிடுச்சு. டமார்னு ஒரு சவுண்டு, அவ்வளோதான். நான் ஆயிடுச்சுன்னே தெரில. மயக்கம் போட்டேன். அப்புறம் மயக்கம்லாம் போடல, ரோட்லேயே உட்காந்துட்டேன். அப்புறம் நான் அப்படியே ரோடு ஃபுல்லாக ரத்தம், ஒன்றுமே புரியல எனக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வச்சு எங்கள் மாமா எல்லாம் ஆட்டோவில் போச்சு, ஆட்டோ வர வச்சு அப்புறம் ஆட்டோவில் போயிட்டு ஜிஹெச்சில் போய் சேர்த்தாங்க. அப்புறம் தான் என் தம்பிக்கு 2 பேரும் கொண்டாங்க. இல்லை சின்ன அடி தான் ஆயிடுச்சு அவங்களுக்கு. எனக்கு தான் ரொம்ப கால் அப்படி வஞ்சிச்சு 2. அப்புறம் போயிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் அங்கே போய் ஜிஹெச்சில் போய் சேர்ந்தோம். அப்புறம் ஆப்ரேஷன் சொன்னாங்க. அப்புறம் என் தம்பி ஒருத்தன் வீட்டிலே தான் இருந்தான். அவனுக்கு அவ்வளோ அடியில், அவன் வீட்டுக்கு போயிட்டான். என்னை மட்டும் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு. அப்புறம் என் தம்பி தான் போய் உங்ககிட்ட சொன்னான், வீட்டில் போயிட்டு என்னன்னு சொன்னான். காலையில் 7:30 இருக்கும். அப்புறம் வந்துட்டு கூப்பிட்டுட்டு, அப்பெல்லாம் நான் வீட்டுக்கு தெரியாது அவ்வளோ. லவ் பண்ண தெரியும். ஆமாம், அப்பெல்லாம் தெரியாது. யாரும் கொஞ்சம் கொடுக்குற மாதிரிலாம் ஐடியா. அவன் வந்து பவித்ரா கல்யா அப்படின்னு கேட்டோடனே அம்மா எனக்கு அப்போதான் தூங்கி ஏந்திக்கிறேன். நான் எனக்கு கொண்டே கூப்பிட்டு என்னடா திடீர்னு வந்து கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு வந்து என்னடாச்சு அப்படின்னு வேலைக்கு போயிருக்காங்க அவங்க. ஆமாம், வேலைக்கு போயிருக்காங்க. சரி அப்போதான் எழுந்துச்சு வெளியே வந்து பார்த்தா என்னடா அப்படின்னோடனே இந்த மாதிரி தினேஷ் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படி என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டு அப்புறமா கால் உடஞ்சிச்சு அப்படி சொல்லுவான். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒரு மாதிரி, என்னடா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண உடனே லீவ் சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். லீவ் சொல்லிட்டு இந்த மாதிரி வர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே உடனே கிளம்பிட்டேன் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு. அப்புறம் உடனே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்மளால ஏதானும் நம்ம ஃபோன் பண்ணியிருந்தா போய், நான் ஃபோன் பண்ணால் எப்பவுமே வெளியே போக மாட்டாங்க. நான் ஃபோன் பண்ணாமல் இருந்ததால் வெளியே போயிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தாங்க. அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப. அப்படியே வந்து நின்று அழுகுறாங்க, ஒன்றுமே புரியல. அப்புறம் அங்கே வந்து ஸ்கேன்லாம் எடுத்தோம். ஸ்கேன் தான் பார்த்தா தெரியுதா இல்லையான்னு தெரியல. இந்த ஸ்கேன் தான் எடுத்தோம். இது உள்ளே உங்களுக்கு தெரியுமானான்னு தெரியல. இது பிளேட் வச்சுருக்காங்க உள்ளே, இங்கே வச்சுருப்பாங்க. அந்த சைடு எலும்பு ஒஞ்சிருக்கோம். இங்கே சைடில் பிளேட் வச்சாங்க. ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க, பண்ணி இது ஒரு பிளேட்டு ஒன்று வச்சாங்க. அந்த பிளேட்டு இந்த எலும்பு ஒஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அவங்க அப்புறம் எடிட்டில் போடுறாங்க கை சின்னதாக சைடில் பாருங்கள். அப்போ இந்த சைடில் ஒஞ்சிருக்கும் பிளேட்டு, எலும்பு மட்டும் ஒஞ்சிருக்கும், சின்ன எலும்பு. இதில் பிளேட்டு வச்சுருப்பாங்க. க்ளீனாக ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்புறம் ஆனால் சரியாக பண்ணல. அது நான் அப்பயே ஆனால் சொன்னேன் அவங்க அப்பா அம்மா கிட்ட, இந்த மாதிரி வேணாம் மெட்ராஸ் கூட்டு போயிடுங்க, இங்கே வேணாம் சரியாக பார்க்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு. அவங்க இல்லை வேணாம் நீ அங்கே கூட்டு போயிட்டு நீ வந்து பார்க்க முடியாதுன்னு என்ன சொல்லிட்டாங்க. ஏன்னா என்னாலையும் போக முடியாது, நான் பார்க்காம அவ்வளோ இருக்க மாட்டேன், டெய்லி போய் பார்த்துட்டு வருவேன்னு. அதனால சரின்னு சொல்லிட்டு இங்கே பண்ணிட்டாங்க.
பண்ணி முடிச்சுட்டு இப்போ அது சரி பண்ணணும், சரியாக பண்ணாமல் அதுக்கப்புறம் மறுபடியும் எங்களுக்கு வேலை அப்படியே வந்துச்சு. சரியா கூடவே இல்லை எலும்பு. எலும்பும் அது எப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு 24 ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்புறம் ஒரு வருஷம் அந்த 3 மாசத்துல பிளேட் எடுத்து அங்கே போனோம். பிளேட் வச்சாங்க, அப்படியே வச்சாங்க பிளேட் வச்சாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க, தண்ணி படாமல் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் நல்லா கவர் கட்டின்னு காலில் அப்படியே குளிச்சுட்டு அப்படி தான் இருந்தேன். அது எப்படி தண்ணி போயிடுச்சுன்னு தெரியல. ஒரு லைட்டாக ஒரு புள்ளி மாரி வந்துச்சு, வீக்க மாரி. அதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு போய் க்ளீன் பண்ணி பார்த்தா சீவு பிடிச்சிச்சுப்பா கால். உனக்கு பிளேட் எடுக்கணும், இல்லைன்னா காலே இதாக ஒரு மாரி ஆகிடும், குழம்பு ஆகிடும் கால் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு 3 மாதத்துலேயே போய் பிளேட் எடுக்கலான்னு சொல்லிட்டு போய் எடுத்துட்டோடனே எலும்பு சரியாக கூடலை. அதுக்கப்புறம் எங்கேயும் போய் பண்ணுற மாரி ஐடியாவும் இல்லை, வீட்டில் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை, அப்படியே விட்டேன். நானும் அப்படியே நடக்க போவேன், வலி தாங்கி நடக்க போவேன், வந்து இருந்தேன். ஆனால் வேலைக்கு போக முடியல. அவளும் சொல்கிற மாரிலாம் பெரிய வேலைலாம் இல்லை. ஏன்னா வேலை செய்வேன். இப்போ சீட்டு கம்பெனியில் வேலை செஞ்சேன், பழுப்பு தூக்குறது அப்படி போடுறது அந்த வேலை தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் வயிறு தூக்க முடியாதுன்னாங்க, அது தூக்க முடியாதுன்னாங்க. அப்புறம் வேலைக்கும் போக முடியல. நடக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஓடலாம் முடியாது. சும்மா போய் வந்துன்னு வந்துன்னு இப்படி தான் ஒரு 1.5 வருஷமாக போயினுச்சு. அப்புறம் தான் அப்படியே போயினுச்சு 1.5 வருஷமாக. அதுக்கப்புறம் தான் இவங்க கூப்பிட்டு போயிட்டு சென்னையில் கூட்டின்னு போயிட்டு சென்ட்ரல் கூட்டின்னு போனாங்க. வா போய் மறுபடியும் கால் பார்க்கலாம் அப்படின்னு. நான் கேட்டேன், மேரேஜ் பண்ணிட்டு பார்க்கலாமா, அதுக்கு முன்னாடி பார்க்கலாமா? நீ வா ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணேன், அது வரைக்கும் தான் கடைசி வரைக்கும் உன் கூட இருந்துன்னு அப்போ தான் பார்க்க முடியும் காலே அப்படின்னு சொன்னாங்க. சரி வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் அங்கே போய் ஸ்கேன் எடுத்தாங்க, இது எடுத்தாங்க. அப்புறம் சொன்னாங்க, எங்கேப்பா நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணின்னு கேட்டாங்க. எதுவுமே எங்கள் ஊரில் ஜிஹெச்சில் ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொன்னேன். அவங்க சரியாக பண்ணலப்பா அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்கிறீங்க கேட்டாங்க. சாமாப்பா சரியாக பண்ணல, உனக்கு பண்ணோம் அப்படின்னாங்க. சரின்னு இவங்களும் ஒத்துக்கினாங்க. அப்புறம் போய் எங்கே எத்தனை மாதம்? 1 மாதம் 1.5 மாதம் அங்கே இருந்துட்டு அதுவும் 3 ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினச்சோம் நாங்கள். ஏன்னா எலும்பும் கொடுல, முட்டி நவுந்துச்சு, மூணு நவுந்துச்சு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் முட்டி கீழே வந்து சின்னதாக எலும்பு, அந்த பெரிய எலும்பில் வந்து சும்மா விழுந்து ஏதோ உடஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 3 ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது வரும்னு நினச்சோம். பரவாயில்ல, ஆனவன் பண்ணிட்டு ஒரே ஆப்ரேஷனில் எல்லாமே சரி பண்ணுற மாதிரி வச்சு அமைச்சிட்டாங்க. கம்பி மாதிரி வச்சுட்டாங்க. இந்த நீங்கள் கம்பி தான் வச்சுருக்காங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். கம்பி மாதிரி வச்சுட்டாங்க. எல்லாருமே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க வீடியோவில், இருந்தாலும் மறுபடியும் காமிக்கிறோம். இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது நடக்கிறது போகிறதுக்கு எல்லாமே. ரொம்ப ஃப்ரீடமாக இல்லை. ரொம்ப கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துலேயே பண்ணிட்டாங்களா? 1 மாதத்துல. ஆமாம், ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை. வெளியே போகிறதுக்கு வரத்துக்கு எதுவுமே இல்லை. அப்படியே வீட்டில் தான் இருக்கும். அப்புறம் இங்கேருந்து இங்கே இடுப்புலேருந்து எலும்பு இங்கேருந்து எடுத்தாங்க. எலும்பு எடுத்து அங்கே வச்சுருந்தாங்க. எலும்பு இங்கே கட் பண்ணி எடுத்து காலையில் வச்சாங்க. அப்புறம் அவங்க உள்ளே போய் டாக்டர் சொன்னாங்க, ஓகே இந்த மாதத்துக்கு ஒரு டைம் வரணும், மாதத்துக்கு ஒரு டைம் போனால் அந்த போல்டு டைட் பண்ணி விடுவாங்க. இப்போ நாளைக்கு போனோம். இவங்க தான் வேலைக்கு போய் என்ன பார்த்துன்னுங்கிறேன். நான் அவங்களை பார்த்துக்கிற பட்சத்தில் இவங்க பார்க்குறேன். இப்போ தான் வேலைக்கு போயிட்டு இது கால் நல்லா விட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம் லைஃப் பிளான் அப்புறம் போட்டுக்கலாம். இப்போதையும் முடிஞ்ச அளவு நீ வீட்டிலே இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வீட்டில் தான் இருக்கேன். அவங்க தான் பார்த்துன்னுக்குறாங்க. அவங்க அப்படியே அவங்க சமையல் எல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. இவங்க வேலைக்கு போகிறாங்க. அவங்க அப்படியே போயின்னு இருக்கு, அவ்வளோதான். இப்போ 6 மாதம் சொல்லிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 6 மாதம் எப்படி காலையிலே வச்சு எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ போகுது லைஃப், அவ்வளோதான். அப்படியே கொஞ்சமாக இவங்க தான் வேலைக்கு போகிறாங்க, இவங்க தான் என்ன பார்த்துக்கிறாங்க. சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் கஷ்டமான பார்ப்போம். நம்ம பார்த்துதான், இப்போ நம்ம பார்த்துதான் பின்னாடி அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. அவ்வளோதான். 2 பேரும் சம்பாதிச்சா தான் முன்னேற முடியும் எப்பவுமே வாழ்க்கையில். அது இப்போ இருக்க காலத்தில் ஃப்யூச்சர் பிளான்லாம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போதைக்கு எதுவும் தோணலை. சரி காலை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோம், அப்புறம் லைஃப் பற்றி யோசிப்போம். காலை ரெடி எனக்கு பிளானே இல்லை. ஃபுல்லாக காலை ரெடி பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் வீட்டில் ஒரு வாட்டி பார்த்தாங்க, அது சரியாயிடுச்சுன்னா அவங்க வீட்டில் நினச்சாங்க. ஆனால் என் வழி எனக்கு தான் தெரியும், அது ஃபுல்லாக சரியாக ஆகலை. வலியே எனக்கு வலியெலாம் தாங்கிப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரீடமாக விட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, நம்ம இன்னும் கல்யாணம் பண்ணோம், அப்புறம் வேலைக்கு போனோம், அப்புறம் சம்பாதிக்கணும், இப்படியே ஓட்டணும். இப்படி அப்போ வேலைக்கு போவோமா அப்படி இப்படின்னு சுற்றி இருந்தேன். சரி ஏதோ போயிடுச்சு. கல்யாணம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கேயும் வெளியே போவாங்க. அவங்க கல்யாணம் மறுநாளே படத்துக்கு போவாங்க, இதுக்கு போவாங்க.
இத்தனைக்கும் நாங்கள் லவ் மேரேஜ் தான், உங்களுக்கு பார்த்தவே தெரியும் லவ் மேரேஜ் தான். அது ஒரு ஸ்டோரி நாங்கள் சொல்கிறோம். லவ் பண்ணதுலேருந்தே ஆனால் எதுக்குமே எதுக்குமே ஆமாம் படத்துக்கே போனது கிடையாது. நாங்கள் எத்தனை வருஷம் லவ் பண்ணோம், எப்படி லவ் அது சொல்லாது அப்புறம் சொல்லலாம். அதுக்கப்புறம் அது ஒரு நாங்கள் வீடியோவை போடுவோம் கண்டிப்பாக. அதுக்கு லவ் பண்ணோம், ஆனால் அதிகமாக போனதே இல்லை. வெளியே போயிருக்கோம், ஆனால் படத்துக்கு இதெல்லாம் போனதே இல்லை சுத்தமாக. போது ஏதோ லைஃபு கண்டிப்பாக சந்தோஷமாக போகணும். வந்து ஹாஸ்பிட்டலில் தான் போகுது. ஹாஸ்பிட்டல் இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 2 வாரத்தில் போயிட்டோம் ஆஸ்பத்திரிக்கு. 2 வாரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 வாரத்துலேயே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோம். அப்புறம் அங்கே போனால் அந்த காப்பீடு திட்டம் கிளைம் ஆகலை, அது ஆகலை, இது ஆகலை, ரொம்ப பிரச்சனை. எல்லாரும் வேணாம் தான் சொன்னாங்களே, போவாதீங்க மேரேஜ் முடிஞ்சுதான் உடனே தான் போவாதீங்க, 3 மாதம் 6 மாதம் கழிச்சு போங்க அப்படின்னு. நம்ம இது சொன்னாங்க, அது ஸ்கேனுக்குலாம் வரானா அது சொன்னாங்க. மாசமாக இருக்குது அந்த ஸ்கேனமே. அந்த ஸ்கேன் எடுக்கிறதுலாம் நம்ம வலையை போட்டுருக்கோம், மாசமா வெளியே போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போனவே கூட போனவே நீங்க வெளியே போய் அப்படின்னாங்க. அது வந்து ஈர்ப்பு சக்தி அங்கே இருக்கலாம். வந்து நம்மலாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த வலையில கேட்டு கூடாது தானே. 3 மாசத்துக்கு போட்டுட்டே இருக்கும். இவங்க இது வரைக்கும் போட்டுருந்தாங்க. எத்தனை வலி? 30 வலி ஃபுல்லா அப்படியே போட்டுட்டே இருந்தாங்களா. அப்புறம் அவங்க போய் ஸ்கேனர் நிறைய பேர் ஆனா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னம்மா மாசமா இருக்கீங்களா மாசமா இருக்கீங்களா. நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நம்ம இப்பதான் கல்யாணம். அங்கேயே 4 பேர் ஃபீல் பண்ணாங்க, பக்கத்து பெட்டுக்காரங்க எல்லாமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என்னம்மா கல்யாணம் ஆகி உடனே வந்துட்டீங்க, நம்மளாம் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னாங்க. அது என்ன பண்ணது. சரி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்லா இருப்பீங்க, நீங்கள் என்ன பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்போம், உங்கள் புண்ணியத்தில் கண்டிப்பாக நல்லா இருப்போம். சரி பை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம லவ் ஸ்டோரி சொல்லலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அப்புறம் அதான் வீடு என்னது, ஹோம் டூரா? ஹோம் ஹவுஸா இது வீடு பார்க்குறது? வீடு பார்க்குறது, ஹவுஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கால் பண்ணுவோம். அது இல்லாமல் வீடு காமிப்பாங்களே, அதுக்கு சொல்லுவாங்களே, அது பேர் என்னன்னு கேட்குறேன். ஹோம் ஸ்டோரியா? ஹோம் ஸ்டோரியா சொல்லுவாங்க. அது நம்ம எங்கள் வீடு இதுதான் இருக்கு, இப்படிதான் இருக்கு. ஸ்டோரி தான். ஹோம் ஸ்டைல் சொல்லுவாங்க. அது ஸ்டைலா? ஹோம் ஸ்டைலா? லைஃப் ஸ்டைலா? ஹோம் ஸ்டைல். வீடு எப்படி இருக்குன்னு அதை சொல்லி ஒரு vlog போடுறோம் கண்டிப்பா. என் வீடு இப்படி, நாங்க எந்த இடத்துல இருக்கோம், எப்படி இருக்கோம். நாங்க எங்கேயும் வீட்டுக்கு போலாங்க. வீட்டுக்குலாம் போலங்க. எங்க மாமியார் வீட்டுல இல்ல, அவங்க அம்மா வீட்டுல இருக்கோம். எங்க அம்மா வீட்டுல அது கண்டிப்பா நாங்க அந்த வீடியோ போடுறோம். அந்த வீடு போடுறோம். ஆனா எங்க அம்மா வீட்டுல இருக்கிற வீடு போடுறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. வேலைக்கு போறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருப்பாங்க. கண்டிப்பா அத்தை ஞாயிற்றுக்கிழமை நான் போடுறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருப்பா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போயிடுவாங்க. அப்படி இருக்கும். கண்டிப்பா அத்தை ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எந்த வீட்டில் இருக்கோம், எப்படி இருக்கோம், எப்படிலாம் கஷ்டப்படுறோம், எப்படிலாம் சந்தோஷமா இருப்போம், எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் தினேஷ் பவி லைஃப் ஸ்டைல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.